சர்வதேச அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியலை வீசிக்கொண்டிருக்கிறது. ஈரானின் அதிரடிப்படை பிரிவான குவாட்ஸில் தளபதி இஸ்மாயில் கானே இப்போது இங்கே அவர் ஆஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டாரா அல்லது அதைவிட கொடுமையான ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறதா? ஈரானின் போர் வியூகங்களை வகுக்கும் ஒரு உச்சகட்ட தளபதியே இஸ்ரேலின் மொசாட் ஏஜெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு ஹாலிவுட் படக்கதை அல்ல. தற்போது ஈரானிய உளவுத்துறையை நிலைகுலிய வைத்திருக்கக்கூடிய ஒரு கசப்பான சந்தேகம். கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் நடத்திய துல்லியமான வான்வெளி தாக்குதல்களில் இஸ்மாயில் கானே உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இப்போது வெளியாகியுள்ள புலனாய்வு தகவல்கள் வேறு விதமாக உள்ளது. ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் தளபதிகள் பங்கேற்ற ரகசிய கூட்டம் நடந்த கட்டிடம் ஆஸ்திரேலிய விமானப்படையால் தரைமட்டமாக்கப்பட்டது. அதிர்ச்சியான விடயம் என்னவென்றால், அந்த தாக்குதல் நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் இஸ்மாயில் கானே அந்த இடத்திலிருந்து மர்மமான முறையில் வெளியேறியிருக்கிறார். அங்கிருந்த மற்ற அனைவரும் கொல்லப்பட்ட நிலையில் கானே மட்டும் எப்படி தப்பினார்? இது தற்செயலா அல்லது இஸ்ரேல் அவருக்கு கொடுத்த சமிக்கையா? தற்போது அவர் கொல்லப்படவில்லை என்றும், மாறாக இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த சந்தேகத்தின் பெயரில் ஈரானிய அதிகாரிகளால் ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கப்படுவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த சந்தேகம் இன்று நேற்று தொடங்கியதல்ல. இதற்கு ஒரு நீண்ட பின்னணி உண்டு. காசிம் சுலைமானி படுகொலை. 2020 ஈரானின் மிகச்சிறந்த தளபதி காசிம் சுலைமானி அமெரிக்காவின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவர் பயணித்த 3 வாகனங்களில் அவர் இருந்த வாகனத்தை மட்டும் அமெரிக்கா இப்படி துல்லியமாக தாக்கியது. அப்போது அவருக்கு அடுத்த நிலையில் துணைத் தளபதியாக இருந்தவர் இதே இஸ்மாயில் கானேதான். அதேபோல ஹிஸ்புல்லா அழிவு. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் எப்படி துல்லியமாக வேட்டையாடியது? இந்த தகவல்களை ஈரானின் மிக உயர்மட்டத்தில் இருந்துதான் கசிந்திருக்க வேண்டும் என்று ஈரானிய புலனாய்வாளர்கள் நம்புகிறார்கள். அப்படி இருக்க இப்போதைய நவீன போர்க்களத்தில் ஆங்கில முறை போர் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. இன்று ஈரான் மீது இஸ்ரேல் மட்டும் போர் தொடுக்கவில்லை, அமெரிக்காவும் நேரடியாக களமிறங்கியிருக்கிறது. ஆஸ்திரேலிய விமானப்படை மேற்கு மற்றும் மத்திய ஈரானை தாக்கும்போது அமெரிக்க விமானப்படை தெற்கு பகுதியில் உள்ள ஏவுகணை தளங்களை வேட்டையாடுகிறது. ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் அதிக நேரம் ஈரானிய வான்பரப்பில் பறக்க அமெரிக்காவின் 10 டேங்கர்கள் விமானம், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உதவி செய்கிறது. இதற்கெல்லாம் மிக முக்கிய தேவை மனித உளவு தகவல்கள். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஏவுகணை நகரங்களுக்குள் ஊடுருவி நாச வேலைகளில் ஈடுபட மொசாட்டின் சிறப்பு பிரிவுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்கனவே 80% செயலிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இப்போது ஈரானுக்குள் நிலவும் குழப்பம் ஏவுகணைகளால் வந்ததல்ல, அது நம்பிக்கை துரோகத்தால் வந்தது. இஸ்மாயில் கானே உண்மையிலேயே மொசாட்டின் கையால் தானா அல்லது ஈரானின் தோல்விகளை மறைக்க அவர் பலிக்கடா ஆக்கப்படுகிறாரா? காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் இஸ்மாயில் கானே மீதான சந்தேகம் வெறும் தற்செயலானது அல்ல. கடந்த ஓராண்டில் ஈரானின் பாதுகாப்பு வலயத்திற்குள் மொசாட் புகுந்து விளையாடிய விதம் அத்தகையது. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்த போது ஈரானிய உளவுத்துறை அதிர்ச்சியில் உறைந்து போனது. இந்த தொழில்நுட்ப ஊடுருவலுக்கு பின்னால் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் இவ்வளவு பெரிய சப்ளை செயின் மாற்றங்களை செய்திருக்க முடியாது. அப்போது ஈரானை விசாரணை வளையத்திற்குள் வந்தவர்கள்தான் இஸ்மாயில் கானே. ஆனால் உச்ச தலைவர் அலி கமேனியுடன் அவருக்கு இருந்த நெருக்கம் காரணமாக அந்த விசாரணை அப்போது பாதையிலேயே நிறுத்தப்பட்டது. இப்போது அதே கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. அந்த விசாரணையை தடுத்தது யார்? ஈரானின் பாதுகாப்பு தளபதிகளுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் நடக்கிறதா? இந்த கேள்விக்கான பதில் மிகப்பெரிய விடையை தேடி பயணிக்கும். இந்த உளவு தகவல்களை வைத்துக்கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி காய்களை நகர்த்துகிறது தெரியுமா? இது ஒரு ஆங்கில முறை போர். அதாவது எதிரியை நேரடியாக மோதுவதற்கு முன்பே அவர்களின் தொழில்நுட்ப கண்களையும் காதுகளையும் செவிடாக்குவது. இன்று ஈரானின் வான்பரப்பில் ஆஸ்திரேலிய F-35 விமானங்கள் தடையின்றி பறக்கிறது என்றால் அதற்கு ஈரானின் ரேடார் ரகசியங்கள் மொசாட்டுக்கு தெரிந்திருப்பதுதான் காரணம். அமெரிக்காவின் 10க்கும் மேற்பட்ட ஏரியல் டேங்கர் விமானங்கள் இஸ்ரேலுக்கு வானிலையே எரிபொருள் நிரப்புகிறது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய விமானங்கள் ஈரானின் ஆழமான பகுதிகளுக்கு சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்ப முடிகிறது. இந்த துல்லியமான மேப் மற்றும் டார்கெட் விவரங்களை இஸ்மாயில் கானே போன்ற ஒரு அதிகாரி வழங்கியிருக்க வாய்ப்புள்ளதா என்ற கோணத்தில் CIA தனது ரகசிய அறிக்கையை தயாரித்துள்ளது. ஈரானின் மிகப்பெரிய பலமே அதன் நிலத்தடி ஏவுகணை நகரங்கள்.
இவை மலைகளுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் உள்ளன. ஆனால் சமீபத்திய தாக்குதல்களில் இந்த நிலத்தடி தளங்களின் நுழைவு வாயில்கள் மிக துல்லியமாக தாக்கப்படுகிறது. செயற்கைக்கோள் படங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத இந்த இடங்களை இஸ்ரேல் எப்படி தாக்கியது? இதற்கு மனித உளவு மட்டுமே சாத்தியம். ஈரானின் சைபர் பிரிவு மற்றும் ஏவுகணை பிரிவின் ரகசிய குறியீடுகள் மாற்றப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மொசாட்டிற்கு சென்றடைந்திருப்பது ஈரானிய புரட்சி காவல் படையின் அஸ்திவாரத்தையே ஆட்டி வைத்துள்ளது. இறுதியாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு பின் யார் தலைவராவார் என்ற வாரிசு போர் குறித்தும் மர்மங்கள் நீடிக்கின்றன. ஒருவேளை இஸ்மாயில் கானி இந்த வாரிசு போரில் ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயற்பட்டு அதன் விளைவாக மொசாட்டுடன் கைகோர்த்தாரா? ஈரானின் பாதுகாப்பு ரகசியங்கள் இப்போது தெருவுக்கு வந்துவிட்டன. வரும் நாட்களில் இஸ்மாயில் கானி பொதுவெளியில் தோன்றாவிட்டால் அவர் ஒரு துரோகியாக முத்திரை குத்தப்படுவது உறுதி. இது வெறும் ஒரு நாட்டின் போர் அல்ல, இது நம்பிக்கையையும் துரோகத்தையும் மையமாக கொண்ட ஒரு சர்வதேச சதுரங்கம். உங்களின் கருத்து என்ன? இஸ்மாயில் கானி ஒரு பலிக்கடாவா அல்லது உண்மையான ஊற்றனா? கீழே கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1989களில் இருந்து ஈரானை வழிநடத்தி வந்த உச்ச தலைவர் அலி கமேனி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று டெஹ்ரானில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார். ஈரானிய அரசும் இதனை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி 40 நாட்கள் துக்க காலத்தை அறிவித்திருக்கிறது. அலி கமேனியின் வீழ்ச்சிக்கு பின்னர் இது இஸ்மாயில் கானியின் உளவு தகவல்கள் இருந்ததா? ஏனெனில் கமேனியின் இருப்பிடத்தை CIA மற்றும் மொசாட் இவ்வளவு துல்லியமாக கண்டுபிடித்தது எப்படி? தற்போது கமேனியின் மகன் மொய்தபா கமேனி அடுத்த உச்ச தலைவராக பொறுப்பேற்கக்கூடும் என்று தகவல்கள் வருகிறது. ஆனால் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அடுத்து வரும் தலைவரும் எங்கள் இலக்குத்தான் என்று எச்சரித்திருக்கிறார். நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது. ஒருபுறம் அடக்கம் செய்யப்பட்ட உச்ச தலைவர், மறுபுறம் துரோகி என்று சந்தேகிக்கப்படும் தளபதி. ஈரானின் 47 ஆண்டுகால வரலாற்றில் இது ஒரு இருண்ட காலம். இஸ்மாயில் கானி இப்போது ஈரானிய உளவுத்துறையின் பிடியில் இருக்கும் வேளையில் ஈரானின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பும் சிதைந்துவிட்டது. இதுவரும் ஒரு நாட்டின் வீழ்ச்சி மட்டுமல்ல, மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றப்போகும் ஒரு மகா யுத்தத்தின் ஆரம்பம். கமேனி கொல்லப்பட்டு இத்தனை நாட்களாகியும் ஈரானின் அதிகாரமயமான டெஹ்ரானில் இன்னும் ஒரு நிலையான தலைமை உருவாகவில்லை. கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டாலும் அந்த தாக்குதல் எப்படி இவ்வளவு துல்லியமாக நடந்தது என்ற விசாரணை இப்போதுதான் உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 5 நாட்களாக ஈரானிய உளவுத்துறை முடங்கி போயிருக்கிறது. இதற்கு காரணம் இஸ்மாயில் கானி போன்ற உயர்மட்ட தளபதிகள் மீது விழுந்துள்ள மொசாட் உளவாளி என்ற சந்தேகம்தான். 5 நாட்களாகியும் இஸ்மாயில் கானி பொதுவெளியில் தோன்றவில்லை. இது நாட்டின் உச்ச தலைவரே கொல்லப்பட்ட ஒரு வாரத்தில் அந்த நாட்டின் முக்கிய தளபதி எங்கே இருக்கிறார் என்று தெரியாதது ஈரானின் பாதுகாப்பு தோல்வியை பறைசாற்றுகிறது. மொசாட் ஈரானின் இதய பகுதி வரை ஊடுருவிவிட்டது என்பதனை இந்த 5 நாட்கள் மர்மம் உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். கமேனிக்கு பிறகு அவரது மகன் மொய்தபா கமேனி பொறுப்பேற்பாரா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, ஆஸ்திரேலிய தரப்பிலிருந்து வரும் செய்திகள் இன்னும் அதிரடியாக இருக்கிறது. தலைமை மாறினாலும் எங்கள் இலக்கு மாறாது என்பது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை முழுமையாக சிதைக்கும் வரை இந்த தாக்குதல்கள் ஓயாது என்பது தெளிவாகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் ஈரானின் பல முக்கியமான இராணுவ மையங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதற்கு தேவையான உள்நாட்டு தகவல்களை வழங்கிய அந்த துரோகி யார் என்பதுதான் இப்போது ஈரானின் ஒரே ஒரு தேடலாக இருக்கிறது. ஈரான் இப்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சந்திப்பில் நிற்கிறது. உச்ச தலைவரை இழந்த துக்கம் ஒருபுறம், உள்ளுக்குள் இருக்கும் காட்டிக் கொடுப்பாளர்கள் ஒருபுறம். இந்த நெருக்கடியிலிருந்து ஈரான் எப்படி மீளப் போகிறது? இதுதான் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிதைவு என்று சொல்லலாம். ஈரான் அந்த நாடு எதிர்கொண்டிருக்கும் இந்த வலிகளினுடைய துயரத்தில் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர்கள், தளபதிகளே எதிரி நாட்டினுடைய உளவாளியா? மிகப்பெரிய கொடுங்காலத்தை ஈரான் சந்திக்கிறது.